श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் ரொம்ப ஆச்சரியமாக பட்டர் அருளி செய்தது. அதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம் 92 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி 93வது ஸ்லோகம். த்வத் சர்வசக்தேரதிகாஸ்மதாதேஹே கீடஸ்ய சக்திர்பதரங்கபந்தோ यत्त्वत्कृपामप्यति कोशकारै न्यायादसा नश्यति जीवनाशम् त्वत्सर्वशक्तेरधिकास्मदादेः कीटस्य शक्तिर्बत रङ्गबन्धो यत्त्वत्कृपामप्यति कोशकारन्यायादसौ नश्यति जीवनाशம். இது ரொம்ப அழகான ஒரு அனுபவம். சுவாமிக்கு அஃப்கோர்ஸ் நைச்சானுசந்தானம், நமக்கு 100% அப்ளிகபிள். அடியனுக்கு ஸ்ரீரங்க பந்தோ, என்னை போன்ற அற்பமான புழுக்களின் சக்தி அனைத்து விதமான சக்திகளை உடைய தேவரீருடைய சக்தியை காட்டிலும் அதிகம். என்னை போன்ற அற்பமான புழுக்களோட சக்தி தேவரீரை அனைத்து விதமான சக்திகளை கொண்ட தேவரீருடைய சக்தியை விட அதிகம். எப்படி அப்படின்னா, நாங்கள் தேவரீருடைய அபரிமிதமான ஆச்சரியமான கருணை வெள்ளத்தை, தயையை, அந்த காருண்யத்தை ஏற்காமல் அதை தள்ளி ஒரு பூச்சி போன்று எங்களை நாங்களே அழித்து கொள்கிறோமே, என்ன கொடுமை, என்ன கொடுமை. கோஷகாரம், இந்த இடத்துல கோஷகாரம் என்கிறார். கோஷகாரம் என்பது ஒரு பூச்சியின் தன்மை. இந்த பூச்சி பற்றி அவர் தெரிவிப்பது ஸ்ரீவத்சங்காச்சார் ரொம்ப அழகாக இதை தெரிவிக்கிறார். அதாவது சிலந்தி வலையை பின்னி வாயில் ஒரு உமிழ் நீர் பறக்கும். அந்த வாயில் உண்டான உமிழை கொண்டு நூலை கொண்டு தனது கூட்டை கட்டி கொண்டு அங்கு சிறு பூச்சிகளை, அந்த வலையில் சிக்கும் சிறு பூச்சிகளை பிடிச்சு தின்று உயிர் வாழ்கிறது. கடைசியில் அந்த பூச்சியை, அந்த வலையை விட்டு அதுவே வெளியே வர முடியாமல் இறந்து விடுகிறது, மரணம் அடைகிறது. எதை கொண்டு வாழ எண்ணினானோ அதுவே இவனது ஆயுள் முடிவதற்கும் காரணமாய் அமைகிறது. அதுதான் இங்கே சொல்கிறார். பராஷ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே என்றபடி தேவரருடைய விலட்சணமான சக்தி யோகம் பிரபல பிரமாணங்களால் விளக்கப்பட்டிருக்கிறது. தேவரருடைய சக்தி புழு போன்ற என் போன்றவர்களை சக்தியை காட்டிலும் தேவரருடைய சக்தி மிக சிறியது என்பது தெரிகிறது. எங்களை பார்த்தா என் போன்றவர்கள் சக்தியே வலியது என்று கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இரு கரையையும் அழித்து கொண்டு வரும் தேவரீருடைய கருணை வெள்ளம், அதை மேலே எங்கள் மேலே பாய ஒட்டாமல் நாங்கள் விலக்கி தள்ளுகிறோமே, அப்படின்னா எங்கள் சக்தி எவ்வளோ இருக்கணும் என்று சொல்கிறார். நான் நசிக்கிறேன். கோஷகாரம் என்கிற ஒரு வகை புழுவானது தன் வாயில் உள்ள நூல்களால் தனக்காக ஒரு வலையை கட்டிக்கொண்டு வழியை அடைத்து கொண்டு விடும். பின் வெளியே வர முடியாமல் உள்ளே கிடந்து நாசமாகும். அதுபோல நான் நசிக்கிறேன், நாசமடைகிறேன் என்று தன்னை அந்த புழு மாதிரி என்கிறார். தனக்குத்தானே விளைத்து கொண்ட தீமை என்பது இது. ரங்கபந்தோ, உலகினர் யாவருக்கும் முற்ற உறவினரான ஸ்ரீ ரங்கநாதனே, தொற்சர்வசக்திரோ தொற்சர்வசக்தி
சக்ரேததிகாஸ்மதாதேः கீடஸ்ய சக்திர்பதரங்கபந்தோ யத்வத்கிருபாமப்யதி கோஷகாரண்யாயாதசா நஷ்யதி ஜீவநாசம். ரங்கபந்தோ, உலகினரில் யாவருக்கும் உற்ற உறவினரான ஸ்ரீ ரங்கநாதா, கீடஸ்ய புழுவை போன்ற, அஸ்மதாதேகே, அஸ்மதாதேகே அப்படின்னா அடியேனை போன்றவர்கள், சக்தியானது, சர்வசக்தேகே எல்லா வகையான சக்திகளையும் எப்போதும் உள்ளவரான துவத் தேவரீருடைய சக்தியை காட்டிலும் அதிகா மிஞ்சியது. அடியேன் புழுவை போன்ற அடியோங்களின் சக்தி, அடியேனை போன்றவர்களின் சக்தி எல்லா வகையான சக்திகளையும் எப்போதும் உள்ளவரான தேவரீரிய சக்தியை காட்டிலும் அதிகா மிஞ்சியது. யத் ஏனெனில் அசௌ இந்த ஜீவனான அடியேன் துவத் தேவரீருடைய கிருபாம் அப்பி திருவருளையும் கிருப்பையையும் கருணையையும் அதி மீறி கோஷகாரண்யாயம் தன்னை சுற்றி வலையை பின்னிக்கொண்டு வலையில் சிக்கும் புழு பூச்சிகளை தின்று கடைசியில் அந்த வலையிலிருந்து தான் மீண்டு வெளிவர முடியாத சிலந்தி முதலானவைகளின் நியாயப்படி அந்த ரீதியில் ஜீவநாசம் ஜீவித்து கொண்டே நஷ்யதி அழுகிறேன், நான் அழுகிறது அப்படிங்கிறார். அதாவது அழுகிறேன் அந்தோ அழுகிறேன் அந்தோ என்கிறார் சுவாமி. ஸோ சிலந்தி வலையை பின்னி அதில் சிக்கும் சிறு பூச்சிகளை தின்று உயிர் வாழ்கிறது. கடைசியில் அந்த வலையிலிருந்து மீண்டு வெளிவர முடியாமல் அந்த வலையிலேயே மரணம் அடைகிறது. எதை கொண்டு வாழ எண்ணினானோ அதை கொண்டு இவனது ஆயுள் முடிவதற்கும் காரணமாய் அமைந்து விடுகிறது. இதுதான் கோஷகாரண்யாயம்னு சாஸ்திரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் இங்கு அடியேன் பூர்வ கர்ம வினைகளால் பாப புண்ணியங்களால் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து பலபடி பிறப்பெடுத்து மடியும் சம்சார சூழலிலே சுழன்று வந்து கொண்டே இருக்கிறேன். தேவரீரின் திருவருளோ எல்லாம் சாதிக்க வல்லது. அதையும் விஞ்சியது அடியனுடைய செய்த தீவினைகள் என்று எண்ணல் தோன்றுகிறது. சம்சார பந்தத்திலிருந்து விடுவித்து கொள்ள அவன் அருள் இல்லாமல் புழுவை ஒத்த ஜீவனால் கூட இந்த அர்த்தத்தை அருளுகிறார் சுவாமி பரபட்டர். அதாவது சம்சார பந்தத்திலிருந்து மீளணும் என்றால் அவன் அருள் வேணும், அதுவும் அவனது இன்னருளே. அவன் அருள் இல்லாமல் இந்த ஜீவன் கரையேற முடியாது. ஏதோ என் சாமர்த்தியத்தால் நான் பக்தி பண்ணுறேன், பக்தி யோகம் பண்ணுறேன், அதெல்லாம் அவன் அருள் இருந்தால்தான் நடக்கும். இவன் பிழைகள் செய்து வருகிறான், இவனை தண்டிக்க வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளப்பட்டால் சங்கல்பித்தால் நமது பாபம் எனப்பட்டது. நம்ம பாபத்தினால் அவன் அப்படி நினைக்கிறான். இவன் ஏதோ நன்மையை செய்தான், எப்படியாவது இவனை சம்சாரத்திலிருந்து கரையேற்ற வேண்டும் என்று பகவான் திருவுள்ளப்படுவது சங்கல்பிப்பது ஏதோ பூர்வ ஜன்ம சுகிருத் புண்ணியம், அஜ்ஞாத சுகிருத், தெரியாமல் பண்ண ஒரு புண்ணியம். இது ரசானுபத்தியதிகரண பாஷ்யங்களில் புரியும். எம்பெருமானின் கிருபையையும் அதிக்கிரமித்து எக்ஸீடாகி அவனுடைய கிருபையையும் தாண்டி அடியேன் செய்த பாபங்கள் உள்ளன என்றால் பகவான் கிருபை வருவதற்கு ஏற்றபடி உபாய விரோதி பாபங்கள் அழியவில்லை என்றுதானே அர்த்தம். உபாயம் செய்திருந்த போதிலும் ஜடபரதர் போன்றவர்களை பிராப்தி விரோதி பாபங்கள் தொலையவில்லை. இப்படியே இருந்தால் தியாயத்தோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷு உபஜாயத்தேன்னு கடைசியில் புத்தி நாசாத் பிரணஷ்யத்தின்னு பகவத்கீதையில் 2வது சாப்டரில் 62-63வது ஸ்லோகத்தில் சொன்னபடி ஜீவன் இருந்தும் இல்லாத நிலையிலான அழிவு பாதையிலே இருக்கிறான் என்பதை ஜீவநாசம் நஷ்யதி என்கிறார். கடைசியில் ஜீவித்து கொண்டே அழிகிறது இந்த ஜீவன். இங்கு கர்த்திருவ வாசகமான ஜீவ சப்தம் இருக்கு. ஸோ பந்தோ ரங்கபந்தோ அப்படிங்கிறார். பந்து அவர் சஹி பந்து ரித்தா விஷ்ணோ தேவத்வம் பரமச்ச விச்சே விஷ்ணு சூக்தத்தில் வருது. சஹி பந்து ரித்தா பந்து மகிலஸ்ஜந்தோ பந்துர பரியங்க பந்தரமணியம். வேதாந்த தேசிகன் காமாசிகாஷ்டத்தில் தெரிவிக்கிறார். அவன் சர்வவித பந்து நமக்கு. சதோ பந்தும் அசதி நிரவிந்தன் ஹிருதி
பிரதிஷ்யா கவயோ மனிஷா அஷ்டகம். ஸோ இவனையே சர்வவித பந்துவாக மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத் கதிர் நாராயணகா ஸ்ருதி தெரிவிக்கிறது. மாதா பிதா எல்லாம் அவன்தான். பிதாத்வம் மாதாத்வம் त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या त्रिगुणं त्वमेव त्वमेव सर्वं मम देव. இதைத்தான் ஸ்ருதியும் மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத் கதி நாராயணகான் தெரிவித்ததை கொண்டு இங்கே ஸ்ரீ ரங்கபந்தோ என்று கூப்பிடுகிறார். ஸோ இதிலிருந்து அவர் தெரிவிப்பது அவனுடைய கருணை வெள்ளம் இருந்தால் தான் நம்முடைய ஜீவன் நாசம் தடுக்கப்படும். தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.